வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இது கேம் டைம் கைஸ். இன்னைக்கு கேம் டைமில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஒரு காஃபி ஷாப் ஆரம்பிக்க போகிறோம். ஆமாம் கைஸ், ஸ்டார்டிங்லேருந்து ஒரு காஃபி ஷாப் ஆரம்பித்து அதுலேருந்து நம்ம லாபத்தள்ள போகிறோம். போகதான் தெரியும், லாபத்தள்ளுறோமா இல்லை எழுத்தி முடிட்டு போகிறோமான்னு தெரியல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, என் சேனலை ஃபாலோ பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், நம்ம கடைக்கு வந்துட்டோம். ஓ, இதுதான் நம்ம காரா? பக்காவா இருக்கே கைஸ் காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கடை. சுற்றி பார்த்தீங்களா ஒரே மரங்களாக இருக்குது. நம்ம இயற்கையோட ஒன்றி வாழலாம் கைஸ். அதனால தான் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் வந்து நம்ம கடையை போட்டிருக்கோம். ஸோ வாங்க முதல்ல நம்ம கடையை சுற்றி பார்த்துடலாமா? பெரிய கடையாக இருக்கே நம்ம கடை. ஓ, இங்கே ஒரு வழி இருக்குது, இப்படி போயிட்டு ஓகே இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் போல இருக்குது. ஸோ வாங்க உள்ள போயிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ கடையே எம்டியாக இருக்குது. ஸோ இப்போ எல்லாமே நம்ம தான் வந்து ரெடி பண்ணணும். இதுதான் பில்லிங் கவுண்டர், இதுதான் கேஷ் கவுண்டர். சரி வாங்க ஆரம்பிக்கலாம், காஃபி ஷாப்போட வேலையை ஆரம்பிக்கலாம். ஸோ அங்கே முதல்ல நம்ம கடையில் வந்து டேபிள் போடணும் கைஸ். ஸோ கஸ்டமர்ஸ்லாம் வந்து டேபிளில் உட்காந்து குடிக்கிற மாதிரி டேபிள் போடணும். முதல்ல டேபிள் போட்டுடலாம். இதாக பார்த்தீங்கன்னா நம்ம டேப்லெட், நம்ம டேப், இதில் தான் எல்லாமே நம்ம வாங்கணும். ஸோ ஃபர்னிச்சரில் போயிட்டு ஃபர்னிச்சரில் இங்கே பார்த்தீங்களா டேபிள் 1P 1%. ஸோ இது 1% டேபிள். இங்கே 2% டேபிளும் இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் போக தான் அன்லாக் ஆகும். ஸோ இப்போ இது லாக்கில் இருக்குது. ஸோ வாங்க முதல்ல இந்த ஒரு டேபிளே 1% டேபிளே போட்டு ஆரம்பிக்கலாம். ஓ சூப்பரு. இங்கே பார்த்தீங்களா, இங்கே போடலாமா, எங்கே போடலாம்? இல்லைன்னா அப்படியே விண்டோவை பார்த்துட்டே குடிக்கிற மாதிரி டேபிளை திருப்பி போடலாமா? ஓகே கைஸ், இப்படி போட்டாவீங்களேன், நம்ம கஸ்டமர் உக்காந்துட்டு அப்படியே இந்த இயற்கை ரசிச்சுட்டே குடிப்பார். பக்கமான லொக்கேஷனில் நம்மளுக்கு ஷாப் மாட்டியிருக்கு. இதை வச்சு டெவலப் பண்ணிட வேண்டியது தான். ஃபுல்லாக விண்டோ போட்டு பக்காவாக இருக்குது கைஸ். சரி ஓகே, நெக்ஸ்ட் வேலையை பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காஃபி மிஷின் வைக்கணும். ஸோ வாங்க முதல்ல காஃபி மிஷின் வாங்கிடலாம். கிச்சன் எக்யூப்மெண்ட்டில் தான் இருக்கும் நினைக்கிறேன். ஓ $150 காஃபி மிஷின். ஓகே எடுத்தாச்சு. இங்கே வச்சா கரெக்டாக இருக்குமா இல்லை இங்கே வைக்கலாமா? இங்கே எப்படி வச்சிடலாம் கைஸ், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி வச்சா வைங்களேன், அப்படியே இங்கேருந்து காஃபியை பிடிச்சி அப்படியே கொடுத்துடலாம். இங்கே வச்சா கஸ்டமர்ஸ் வராங்களா இல்லையா நம்ம மறைச்சிருமோ? ஸோ இங்கே ஒரு டேபிள் இருக்குது, இங்கே வச்சு பார்க்கலாம். ஓகே கைஸ், இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே நம்ம காஃபி மிஷின் வச்சா கரெக்டாக இருக்கும். பின்னாடி என்ன டிவியா? அது என்ன டிவியா? ஓ டிவி இருக்குது கைஸ் இங்கே. மேபி நம்ம ஷாப்போட ஆடு போடுறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். காஃபி மிஷினே வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கப்பு அடுக்கிறதுக்காக கப் ஸ்டாக்கர் வைக்கணும். கப்பெல்லாம் கவுத்து வைப்போம் பார்த்தீங்களா, அதுன்னு நினைக்கிறேன். வாங்க பார்த்துடலாம் என்னென்னட்டு. இங்கே இருக்குது கைஸ், கப் ஸ்டாக்கர் வந்து $25. ஓ கப் ஸ்டாண்டு கைஸ் இது. ஸோ நம்ம கப்பெல்லாம் அதில் தான் வைக்கணும் போல இருக்குது. இது எங்கே வைக்கிறது? இது இங்கே வச்சா கரெக்டாக இருக்கும். ஸோ கப்பு தானே, அவ்வளோவா மறைக்காது வியூவை. இங்கே வச்சிடலாம். சூப்பரு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளேஸ் ஏ ட்ரே ஸ்டேக்கரா? வாங்க அதுவும் என்ன பார்த்துலாம். ஓ இங்கே இருக்குது கைஸ், $35. இது என்ன ட்ரே ஸ்டேக்கரா? இது என்னன்னே தெரியலையே. அவ்வளோ பிளேட்ஸ் அடிக்க வைக்கிறதா இருக்குமோ? சரி வாங்க இதையும் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு வந்து ட்ராஷ் கேன் வைக்கணும், அதாவது குப்பை தொட்டி வைக்கணுமோ. கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஷாப்புக்கு குப்பை தொட்டி தேவை. குப்பை தொட்டி வச்சாலும் நிறைய பேர் கீழே தான் போடுவாங்க, இருந்தாலும் நம்ம வச்சிடலாம். ஓகே இங்கே வச்சிடலாமா? இங்கே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே கரெக்டாக இருக்குமா இல்லை என்ட்ரி ஆண்டியே வச்சிடலாமா? வேணாம் கைஸ், எப்படியோ வந்து பே பண்ண வருவாங்களே அப்போ இங்கே போட்டுருவாங்க. இல்லை இங்கே வச்சிடலாமா? ஓகே கைஸ், இங்கே வச்சிடலாம் நம்ம அந்த குப்பை தொட்டியை. ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேபிள் போட்டிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்னால ஒரு டேபிள் இருக்குது, அதுவும் கரெக்டான பொசிஷனில் இருக்குது. இங்கே உட்காந்து இந்த இயற்கையை ரசிச்சுட்டே காஃபி குடிக்க வேண்டியதுதான். சூப்பர். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு டேபிள் போட்டிருக்கோம், குப்பை தொட்டி போட்டாச்சு குப்பையை போடுறதுக்கு, காஃபி மிஷினும் வச்சாச்சு, பில்லிங் மிஷின் இருக்குது, கப் ஸ்டாண்டும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஃபி பீன்ஸ் வாங்கணுமா?
காஃபி பீன்ஸு, கப்பு, ட்ரேஸ் வாங்கணும். சரி வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். கிச்சன் எக்யூப்மெண்ட்டில் அதெல்லாம் க்ராசரியில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குது, கிச்சன் ஃபர்னிச்சர்ஸு. அப்போ இந்த க்ராசரியில் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்குது கைஸ், காஃபி பீன். ஓ 4 பீன் வந்து 19.99. சரி ஓகே, ஒன்று ஆட் டு கார்ட்டா ஆர்டர் மாதிரி போட்டு டெலிவரி பண்ணுவாங்களா என்ன? சரி ஓகே, இது வாங்கியாச்சு. கப்பு எங்கே வாங்குறது? அக்சசரிஸில் இருக்குமா? இருக்குது கைஸ். ட்ரே ஒன்று, கப்பு வந்து 9 கப்பு $4.99. ஸோ இது ஒன்று போட்டுடலாம். பை அண்ட் ஆர்டர். ஓகே, ஆர்டர் இஸ் ஆன் த வேவா? ஆர்டர் இப்போ எப்படி வரும்? ஓ ட்ரக்கில் வரும் போல இருக்கு கைஸ் ஆர்டரு. ட்ரக்கு வந்துருச்சா? ஓ வெயிட் ஃபார் த ட்ரக். இங்கே வந்துருச்சு கைஸ், ட்ரக் வந்திருக்கு நம்ம ஆர்டர் எடுத்துகிட்டு. சூப்பரு. பெரிய பொருள் எதனா திருப்பானுங்களோ ஏண்டா இந்த சின்ன பொருளுக்கு இவ்வளோ பெரிய ட்ரக்கா? சரி, நம்மளுக்கு பொருள் வந்தால் ஓகே தான். ஓகே வாங்க எடுத்துகிட்டு போகலாம் நம்ம பொருள்லாம். என்னடா ஆச்சு கைஸ்? ட்ரக்கில் மாட்டிக்கிட்டேன் கைஸ். ட்ரக்கை அப்படியே கூட்டிட்டு போயிடுச்சு. சூப்பர். சரி வாங்க நம்ம பொருளில் கரெக்டாக இருக்கான்னு முதல்ல செக் பண்ணிடலாம். சீக்கிரம் போடா. ஓகே, என்னது? சாரி, இந்த சைடா வழி? கொஞ்ச நேரத்தில் ஷாக் ஆகிட்டேன் கைஸ். கடையிலேயே நான் விட மாட்டாங்களா, க்ளோஸ் ரூம் போடுவோம், ஷாக் ஆகிட்டேன். சரி ஓகே, எங்கே வைக்கலாம் இந்த பொருளை? இங்கெல்லாம் வைக்கலாமா? இங்கே பாருங்க, இங்கே கேபினெட்டில் வச்சிடலாமா? இருக்கு, இங்கே வச்சிடலாம். இங்கே கரெக்டாக இருக்குமா? இங்கே வச்சிடலாம். ஓகே, ட்ரே 8 ட்ரே இருக்குது, 9 ஸ்மால் கப் இருக்குது. இதில் காஃபி பீன் ஆர்டர் போட்டுமே எங்கே? இதில் வந்து 8 ட்ரே இருக்குது, 9 கப் இருக்குது. ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. காஃபி பீனும் ஆர்டர் போட்டோம்ல, அதில் இது இல்லை. அது இதில் இல்லையே. ஒருவேளை ட்ரக்லேருந்து எடுக்க மறந்துட்டோமோ? ஆஹா, இந்த ட்ரக்குக்காரன் வேற போயிட்டாங்க. காஃபி பீன் எங்க? வர இதுள்ளேயே இருக்குமோ? டேக் த பாக்ஸு. இது எடுக்கிறதுக்கு. ட்ரே எடுத்தாச்சு. ட்ரேவை இங்கே வச்சிடலாம். ஒரு ட்ரே ஆடப்பாங்களா, ஒரு ட்ரேவாக எடுத்து வைக்கணும் உங்களுக்கு கைஸ். இங்கேருந்து அப்படியே இங்கே எடுத்து அடைக்கிடலாம். ஓகே, மொத்தமும் 9 ட்ரே வச்சாச்சு. இப்போ 9 கப்பு வந்து காஃபி மிஷின் பக்கத்தில் வச்சா கரெக்டாக இருக்கும்ல. கப்பு ஸ்டாண்டு வச்சுமே. ஓகே கைஸ், நம்ம கப் ஸ்டாண்ட் இருந்து பார்த்தீங்களா, அங்கேயே நம்ம கப்பு வச்சிடலாம். 2வது கப்பு போயிட்டு வர மாதிரி இருக்குது. முதல்ல இந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சிடலாம் கைஸ். அப்போ தான் இங்கேருந்து எடுத்து இங்கே அடுக்கு கரெக்டாக இருக்கும். கப்பை வெய்யி. ஓகே கைஸ், கடைசி கப்பு. இதுக்கு தான் கைஸ் அந்த ஸ்டாண்டு, கப்பு ஸ்டாண்டு இப்படி தான் வைக்கணுமா? இது வந்து ட்ரே வைக்கிறதுக்கு கைஸ். நம்ம வந்து ட்ரேவை இங்கே வச்சுட்டோம் தெரியாமல். ட்ரேவை எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரே ஸ்டாண்டில் வச்சிடலாம். அது பார்த்தீங்களா? மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் வைக்கணுமா? வையி. ஓகே, இப்போ தான் புரியுது இந்த ஐட்டம்லாம் எதுக்குன்ட்டு. சீக்கிரம் வைடா. வைக்க முடியல கைஸ். இது இப்போ கம்மியான பிளேட் தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். சரிங்க, பக்கத்துலேயே வச்சிடலாம். அடுத்து அதுதான் எல்லா ட்ரேவும் வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கப்பு இங்கே இருக்குது, ட்ரே இங்கே இருக்குது, காஃபி மிஷின் இங்கே இருக்குது. ஸோ அடுத்து என்ன பண்ணலாம்? எஸ்ப்ரெஸோவாக நம்ம மெனுவில் ஆட் பண்ணணுமா? எஸ்ப்ரெஸோனா அது ஒரு வகையான காஃபி தான். ஆர்டர் வியூவா மெனு மேனேஜரில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கு பாருங்க எஸ்ப்ரெஸோ. ஒரு எஸ்ப்ரெஸோ வந்து $19.33. சரி, ஆட் பண்ண மெனுவில். இப்போதைக்கு நம்ம மெனுவில் பார்த்தீங்கன்னா எஸ்ப்ரெஸோ மட்டும் இருக்குது. ஸோ போக தான் நிறைய மெனு ஆட் பண்ணணும். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. சரி வாங்க, ஓப்பன் த ரெஸ்டாரண்ட். ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு டே ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே,
ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகே வாங்க கஸ்டமர் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வரைக்கும் எல்லாம் க்ளீனாக இருக்கா? நம்ம கஸ்டமர் வரும்போது எந்த ஒரு தப்பான ஃபீட்பேக்கும் வாங்கக்கூடாது கைஸ். எல்லாமே பக்கா க்ளீனாக இருக்கணும். ஓகே இடம் எல்லாம் க்ளீனாக இருக்குது. காஃபி மிஷின் ரெடியாக இருக்குது. கப்பு ரெடியாக இருக்குது. கைஸ் நம்ம ஃபஸ்ட்டு கஸ்டமர் வராரு. வாங்க வாங்க சார் வாங்க சார் வாங்க சார். கொஞ்சம் வயசானவராக இருக்கார் போல இருக்கு. ஓகே ஓகே சார், இதுதான் ஃபஸ்ட்டு டே எங்கள் ரெஸ்டாரண்ட்டில். எதனா குறை நிறைய இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். ஒன்றா? ஓ ஆர்டர் போட்டிருக்காரு கைஸ். என்னத்தை பார்க்குறாரு? ஸோ எங்கள் காஃபி ஷாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணி குடிக்கலாம். பார்த்தீங்களா வியூ எப்படி இருக்குது? சூப்பராக இருக்கா? வியூ பார்த்துட்டே நீங்கள் காஃபி என்ஜாய் பண்ணலாம் சார். என்ன சொல்கிறீங்க? சரி வாங்க, ஆர்டர் கொடுத்துட்டாரு. லேட் பண்ணால் அப்புறம் டென்ஷன் ஆகிட போகிறாரு. ஃபஸ்ட்டு டேவே நம்ம கஸ்டமர் டென்ஷன் ஆகக்கூடாது. சரி என்ன இது பண்ணணும் இப்போ? என்ன ஆர்டர் போட்டிருக்காரு? இங்கே ஆர்டர் வியூவரில் எஸ்ப்ரெஸோ. ஸோ நம்மக்கிட்ட ஒரே ஒரு மெனு தான் இருக்குது, அதுதான் ஆர்டர் பண்ணியிருக்காரு. ஓகே வாங்க ஆரம்பிக்கலாம். எங்கே இருக்குது கைஸ்? ஓ இது டிவி இல்லை, இது போர்டு இது. ஸோ என்ன ஆர்டர் இருக்கோ இங்கே வந்திருக்கு. ஒரு எஸ்ப்ரெஸோவா? ஓ முதல்ல கப் எடுத்து வைக்கணுமா? இங்கே கப்பு இருக்குது, எடுத்து இங்கே வச்சிடலாம். ஆட் பீனா? ஓ மை காட் கைஸ், நம்ம பீனே வாங்கலையே. நம்ம ஆர்டர் பண்ண பீனே இல்லை. ஆஹா, நம்ம காஃபி பீனே வாங்கலை கைஸ். நம்ம ஆர்டர் போட்டோம், ஆனால் அந்த ட்ரக்கில் இல்லை. இப்போ பீன் மறுபடியும் ஆட் பண்ணோம். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு சின்ன தப்பாயிடுச்சு. கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. போயிட்டு ஒரு காஃபி பீன் மட்டும் வாங்கி வந்து டக்குன்னு போட்டு கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஓகேவா? வெயிட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம டக்குன்னு அந்த காஃபி பீன் ஆர்டர் போட்டுடலாம். பேக் போ எங்கே? க்ரோசரியில் தானே. ஓ ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு பை ஆன் ஆர்டர் நவ். ஓ இங்கே கொடுக்கல கைஸ், பை ஆன் ஆர்டர் நவ் கொடுக்கல, அதனால தான் வரலான்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ட்ரக்கு சார், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். சூடான காஃபி உங்களுக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. இதோ வந்துகிட்டே இருக்கேன். ட்ரக் வந்தா இல்லையா? சீக்கிரம் வாயா. ஆனால் பரவாயில்ல கைஸ், ஆர்டர் போட்டு 2 செகண்ட்லேயே ட்ரக் வந்துடுது. ஓப்பன். இங்கே இருக்கு கைஸ். தூக்கு. ஆஹா, ஃபஸ்ட்டு கஸ்டமரை வேறு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வைக்கிறோமே. சீக்கிரம் விட்றான். எங்கேயாச்சும் வச்சிடலாம், இங்கே வச்சிடலாம். இங்கே வை. ஓகே காஃபி பீன் எடு. ஓகே கைஸ் வாங்க போட்டுடலாம். மிஷினில் காஃபி பீனை போடணும். ஓகே கைஸ் போட்டாச்சு மிஷினில். ஆஹா கோவப்பட்டாரு. சார் கோவப்படாதீங்க. ஃபஸ்ட் நாள் அப்படி தான் இருக்கும். இட்ஸ் டூ லாங்கா. ஆஹா கோவப்பட்டார் கைஸ். சார் உங்களுக்கு ஃப்ரீயாக வேணால் இன்றைக்கி ஒரு காஃபி சார், நீங்கள் பே பண்ண தேவையில்ல. உங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதுக்காக உங்களுக்கு ஃப்ரீயாக ஒரு காஃபி. என்ன சொல்கிறீங்க? போகாதீங்க, ஊரில் போய் பரப்பி விட்றாதீங்க. வாங்க சார். ஆஹா, முதல் கஸ்டமருக்கே இங்கே மோசமாகிடுச்சு. சார் கைஸ் முதல்ல நம்ம காஃபி பீன் போட்டாச்சு. காஃபி பீன் ரெடியாக இருக்குது. மிஷின் லாங் காஃபி ரெடி. ஓகே கைஸ் மிஷின் ரெடியாக இருக்குது. சார் காஃபி பீன் ஆர்டர் பண்ணாமல் ஷாப்பு. ஓகே கைஸ் அடுத்த கஸ்டமர் வராரு. இந்த வாட்டி எந்த தப்பாக நடக்கக்கூடாது. இந்த கஸ்டமர் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புகிறோம். வாங்க சார் உட்காருங்க. வாங்க, என்ன வேணும் மட்டும் சொல்லுங்கள், 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஹலோ. ஓ மேம் அவங்க. மேடம் என்ன வேணும் மேடம் உங்களுக்கு? ஓகே செகண்ட் ஆர்டர். ஃபஸ்ட்டு ஆர்டர் சொதப்பிக்கிச்சு. செகண்ட் ஆர்டர் ஆச்சு நம்ம பக்காவாக பண்ணோம். அதே எஸ்ப்ரெஸோ தான் இருக்கும். கப்பு வச்சாச்சு. ஓகே சீக்கிரம். எஸ்ப்ரெஸோ தானே இது? ஓகே கைஸ் காஃபி ஃபுல்லாகுது. ரெடியா? ஓகே எடு கப்பை. இப்போ இந்த ட்ரேயில் வச்சு எடுத்துகிட்டு போய் நம்ம கொடுக்குறோம். ஓகே கீழே ஊற்றாதில் சாய்வாக இருக்குது. எப்படி வைக்கிறது? ஓகே இந்தாங்க மேடம் நீங்கள் கேட்டது. கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு சர்வ் பண்ணிட்டோம். ஒரு கஸ்டமருக்கு சர்வ் பண்ணிட்டோம். என்ன மேடம் குடிங்க, குடிச்சு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன கை உள்ளே போச்சு கப்புள்ள? மேடம் வாய் வச்சு குடிக்கணும், நீங்கன்னா மூக்கு உள்ள விட்டு குடிக்கிறீங்க, வாய் உள்ளே போயிட்டு வருது. சரி கஸ்டமரை கலையக்கூடாது கைஸ்.
சூப்பரா? எப்படி? ஏதாச்சும் சொல்லுங்க மேடம். இருங்க கைஸ், ஃபுல்லாக குடிச்சிட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம்? ஓகே. ஓ, பில் பே பண்ண வராங்க. வாங்க டக்குன்னு போயிட்டு கேஷ் கவுண்டரில் நின்றுக்கலாம். வாங்க 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 வாங்க. என்ன மேடம் சாப்பிட்டீங்க? அப்பா, ஒரு காஃபிக்கு இவ்வளோ நோட்டா? ஓகே, தேங்க்யூ. ஓகே, $20 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு மொத்தம் நம்ம காஃபியோட ரேட் வந்து 19.33. மீதி வந்து 67 சில்லற தரணுமா? 67 சென்ட் தரணுமா? 67. ஓகே, 50ல் 1, 10ல் 1, 7. ஓ, இங்கே 1 இருக்குது பாருங்க. ஓ, இது சென்ட். இதுதானே சென்ட்டு? ஓகே கைஸ், இந்த ரோவில் இருக்கிறதெல்லாம் சென்ட்டு, இந்த ரோவில் இருக்கிறதெல்லாம் டாலர். கைஸ் சீக்கிரம் கொடுத்து அமுச்சிடலாம். அப்புறம் போன கஸ்டமர் மாதிரி வெயிட்டிங் டூ லாங்னு போயிட போகிறாங்க. இப்போ ஒன்று எவ்வளோங்க தரணும் உங்களுக்கு? 67. 1 2 3 4 5 6 7. ஓகே கைஸ், இந்தாங்க மேடம். ஓகே, தேங்க்யூ மேடம், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். போய் ஊருக்குள்ள யார்கிட்ட சொல்லுங்கள். வாங்க போய் கஸ்டமர் வழி அனுப்பிச்சு வரலாம். மேடம் வந்ததுக்கு நன்றி. ஊருக்குள்ளே போய் இது மாதிரி காஃபி ஷாப் இருக்குது, ஒரு பக்கவான வியூவில் ஒரு காஃபி ஷாப் இருக்குன்னு நிறைய சொல்லி அனுப்பி வைங்க. போங்க போங்க. தேங்க்யூ ஃபார் கம்மிங். ஓகே கேஸ், ஃபஸ்ட் டேயில் வந்து ஒரு கஸ்டமர் சொதப்பினாலும் அடுத்த கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்பிச்சிட்டோம். ஓகே, சர்வ் கஸ்டமர் அல்டின் 18. ஓ, அந்த 18 டைம் வர வரையும் கஸ்டமர் சர்வ் பண்ணுமா? அப்போனா 18. ஓகே கைஸ், 18 வந்துடுச்சு. 18னா இந்தியா டைம் படி 6 மணி. இப்போ 6 மணியோட கடையை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இன்றைக்கி டே 1 கொஞ்சம் பரவாயில்ல கைஸ். டே 1க்கு ஓகே தான். ஒரு கஸ்டமர் சொதப்பினாலும் அடுத்த கஸ்டமரை வச்சு மேட்ச் பண்ணிட்டோம். சரி வாங்க, கடையை மூட போகிற நேரம் வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணு. ஓகே. ஓ, இவங்க எடுத்துகிட்டு போய் போட மாட்டாங்களா ட்ராஷ் ஸ்டாண்டில்? நம்ம தான் எடுத்துகிட்டு போகணுமா? சரி எடுத்துகிட்டு போயிட்டு போடு குப்பை தொட்டியில். பிளேட் எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சிடலாம். பிளேட்டை வாஷ் பண்ணணுமா? வேணாம்ல, வாஷ் பண்ணணுமா? இது ரெஸ்ட் ரூம் கைஸ், அங்கே வாஷ் பண்ணக்கூடாது. இது வாஷ் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கேயே போடு பிளேட்டை. ஓகே, இன்றைக்கான வியாபாரம் வந்து $19.33. காஃபி பீன் 3 இருக்குது ஸ்டாக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துட்டோம். இதை தூக்கி குப்பையில் போடலாம். நம்ம கடையை விட்டு போகும்போது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு தான் போகிறோம். ஓகே, சரி ஓகே கைஸ், இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. சரி வாங்க போகலாம். சரி வாங்க, நீ கடையை மூடிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். கதவை மூடு. ஸோ இங்கே க்ளோஸ் போட்டால் போதுமா? கதவை மூட தேவையில்லையோ? சரி வாங்க போகலாம். ஃபஸ்ட்டு டே கொஞ்சம் வேலை அதிகம்தான். காரில் ஏறுறா, அடுத்த நாள் பார்த்துக்கலாம். டெய்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் தராங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் 0வா? டோட்டல் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் 0வா? அது என்னது? 2 கஸ்டமர் ஆச்சு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர் வந்து 2. சாட்டிஸ்ஃபை கஸ்டமர் 1 தான். ஒருத்தர் ஏஞ்சே போயிட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 26 கிடச்சிருக்கு கைஸ். லெவல் வந்து இப்போ 0 தான் இருக்கும். இன்கம் வந்து $19.33 இன்கம்மு. ஓ, செலவு பார்த்தீங்களா? 340 செலவு. $340 செலவு. ஷிப்பிங் காஸ்ட்டு, ஆர்டரு. ஓ, டே எண்டில் நம்ம எவ்வளோ வியாபாரம் பண்ணோன்னு காட்டுறது போல இருக்குது. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.